என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். என் இனிய தமிழ் மக்களே, இனி இந்த காந்த குரலை நம்மால கேட்க முடியாது. தமிழ் சினிமாவை ஸ்டுடியோல 4 செவத்துக்குள்ள இருந்து நிஜமான கிராமத்து மண்ணுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல கூட்டிட்டு வந்த நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அவரோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பா இருக்கு. ஒரு காலத்துல செட்டு போட்டு அதுக்குள்ளேயே படையெடுத்துக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவை கேமராவை தூக்கிட்டு கிராமத்து தெருக்களுக்கு ஓட வச்சவர் இவர் தான். 1977 இவரோட முதல் படமான 16 வயது நிலை ரிலீஸ் ஆனப்போ அதை பார்த்து மிரண்டு போன இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர சாரு பாரதி ராஜாவை கூப்பிட்டு என் நெஞ்சில இடி இடிக்குதுப்பா அப்படின்னு வியந்து பாராட்டினாரு. இந்த அளவுக்கு யதார்த்தமான சினிமாவை நமக்கு அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. பொதுவா பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்க்கு தான் ரசிகர் மன்றம் அப்படின்றது இருக்கும். ஆனா 1980கள்லயே பாரதி ராஜா சாருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 950க்கும் மேற்பட்ட ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சாம். அவரோட மாஸ் என்னன்னு பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுக்கு ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சனின்னு பல டாப் ஹீரோயின்களை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. இவரோட சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில ரொம்பவே ஃபேமஸ். அம்மாவோட பெயரான கருத்தம்மாவை தான் தன்னோட பெயருக்கு முன்னாடி இனிஷியலா கே பாரதி ராஜான்னு வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு மண் மேலையும் தன் தாய் மேலையும் பற்று கொண்டவர் தான் பாரதி ராஜா. சினிமால மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலும் தமிழ்நாடு அப்படின்னு எப்பவுமே கம்பீரமான குரல் கொடுத்த ஒரு மாபெரும் ஆளுமை. உடல் வழியா அவர் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சிருந்தாலும் அவரோட படங்கள் மூலமாகவும் அந்த கம்பீரமான குரல் மூலமாகவும் தமிழ் மக்களோட மனசுல அவர் எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாருக்கு நம்மளோட ஆழ்ந்த அஞ்சலிகள். ரெஸ்ட் இன் பீஸ் தி லெஜெண்ட்.